Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோவில் ரீசெண்டாக லான்ச் ஆன மோட்டோலோடைய ஒரு பட்ஜெட் ஃபோன் தான் பார்க்க போகிறோம். மாடல் பார்த்தோம் அப்படின்னா மோட்டோ G64ங்கிற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மிங் 23ல் அகைன் வந்து லான்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஃபோனோட பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா 15,000லேருந்து 17,000 வரைக்கும் இருக்குது. இந்த ஃபோன் வந்து ப்ளூ, லைட் க்ரீன், லைட் பிங்க்குங்கிற 3 கலரில் வருது. இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரேம். இந்த ஃபோனில் ரேம் வந்து 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 8GB, இன்னொன்று வந்து 12GB. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. இதில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து 12GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா அவங்களே வந்து செகண்ட் வேரியண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2000 தான் வந்து வித்தியாசம். 8GB நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 15,000 இருக்கும். 12GB நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 17,000 இருக்கும். ஸோ அதனால் வந்து ரேம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அண்டு பர்ஃபார்மன்ஸும் போக போக உங்களுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 128GB, இன்னொன்று வந்து 256GB. ஸோ இதுவும் வந்து நல்லா மாசான ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 256GB பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மாஸ் ஸ்டோரேஜ். ஸோ அது மூலமாக நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸு, சோஷியல் மீடியா ஃபைல்ஸு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் 256GB நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 17,000 இருக்கும். 128GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15,000 இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கார்ட் ஸ்லாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1TB வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. ஆனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் 2 ஸ்லாட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓஎஸ். ஸோ இந்த ஃபோனில் லேட்டஸ்ட் ஓஎஸ் Android 14க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஆனால் ஓஎஸ் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு அப்டேட் மட்டும் தான் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு Android 15 வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து நல்லாயிருக்கு. அப்டேட்டை வந்து ஒரு 2 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இது வந்து ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மூணாவது ஆப்ஷனும் ஓஎஸும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. நாலாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாசான பேட்ரி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு மினிமம் 5,000 இருக்கணும். இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,000 லாங் பேக்கப் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங், டர்போ சார்ஜிங் பார்த்தோம் அப்படின்னா 30 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 33 போட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மோட்டோவுடைய ஒரிஜினல் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 30 வாட்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து வெப்சைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 33 சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுடைய மோட்டோட அஃபிஷியலில் பார்த்தோம் அப்படின்னா 30 வாட்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம 30 வாட்ஸே வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஸோ பேட்டரியும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிப் செட்டு. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா MediaTek உடைய D7025ங்கிற வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2024ல் ரிலீஸ் ஆன ஒரு சிப்செட் தான். பட் MediaTekல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் MediaTek இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரீமியம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த D70 சீரிஸ் வந்து இருக்குது. பட் இந்த பட்ஜெட் ஃபோனுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. அண்டு இந்த ப்ராசஸர் வந்து ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 2.5 GHz வந்து கொடுத்துருக்காங்க வித் ஆக்டா கோர். ஸோ இது வந்து எதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கேமிங்க்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பேட்ரி, அதுக்கப்புறம் கேமரா. ஸோ இந்த மூணுத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஸோ முதல் 5 ஃபீச்சருமே இந்த பட்ஜெட் ஃபோனில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.5ங்கிற ஸ்க்ரீன் சைஸில் வருது. ஸோ இது வந்து மூவி பார்க்குறதுக்கும் கேம்ஸ் விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD+ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே டைப் வந்து IPS LCD வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது AMOLED LED கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். பட் இது வந்து IPS LCD வந்து ஓகே தான். பட் AMOLED LED கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டி பீக் நெட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1100 அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ப்ளஸ் HDR-க்கான சப்போர்ட்டும் இருக்குது. டிஸ்பிளேயில் இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கேமரா. ஸோ இந்த ஃபோனில் வந்து பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா டூயல் செட்டப்பில் வருது. மெயின் கேமரா வந்து 50 MB கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து 8 MB கொடுத்துருக்காங்க. இதில் வந்து OIS-க்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க மோஸ்ட்லி கேமரா யூஸ் பண்ணுறது வந்து குவாட் பிக்சல் டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் PDAF கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ். ஸோ வழக்கமாக இருக்கிற ஃபோக்கஸை விட இந்த ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டராகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் 8x வந்து டிஜிட்டல் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடியோவுடைய மேக்ஸிமம் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஹெச்டி வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது, 4K வந்து சப்போர்ட் இல்லை. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா பார்த்தோன்னா சிங்கிள் செட்டப்பில் இருக்குது. ஸோ அது வந்து 16 MB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் ஹெச்டி வரைக்கும் வந்து சப்போர்ட் இருக்குது. அண்ட் ரெண்டுத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் கேமராவுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா ரியர் கேமரா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டூயல் கேப்சரு, ஸ்பாட் கலரு, நைட் விஷன், மேக்ரோ விஷன், ஏஆர் ஸ்டிக்கர்ஸு, பார்கோட் ஸ்கேனரு, வாட்டர் மார்க்கு, ஆட்டோ ஸ்மைல் கேப்ஷன், கூகுள் லென்ஸ் இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்க, டைமர் கொடுத்துருக்காங்க, ஸ்லோ மோஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வீடியோ ஸ்னாப்ஷாட்டு, வீடியோ ஸ்டெபிலைசேஷன், இந்த மாதிரி வந்து நிறையா வந்து கேமராவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவிலும் இதுமாரி டூயல் கேப்சரு, ஸ்பாட் கலரு, ஆட்டோ ஸ்மைல் கேப்சரு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் ஃபோட்டோஸு, ஃபேஸ் பியூட்டி, டைமர், வாட்டர் மார்க், இந்த மாதிரி வந்து ரியரும் சரி ஃப்ரண்ட்டும் சரி ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கேமராவுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த ஃபோனுடைய ப்ரைஸு. ஸோ இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 256 சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 17,000 இருக்குது. அதுவே நீங்கள் 128 சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15,000 காமிக்குது. ஸோ இதில் நல்ல ஆப்ஷன், பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து லைஃப் சைக்கிள் வந்து போக போக பார்த்தோன்னா ரேம் வந்து 12ங்கிறது அதிகமாக இருக்குது. அண்டு மாஸ் ஸ்டோரேஜ் 256 நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஒரு 2000 தான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. பட் ஃபஸ்ட் ஆப்ஷனும் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் ஆப்ஷனும் நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா 8 GB கொஞ்சம் அதிகம் தான். அண்ட் 128 நல்ல ஜிபி தான். ஏன்னா நிறைய ஃபோனில் 64 வருது இந்த ரேஞ்சுக்கு. பட் இவங்க வந்து 128 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூப்பராக இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் இன்னும் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டு. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 192 கிராம் வந்து வெயிட் வருது. ஸோ லெஸ் தென் 200 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹேண்டான ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8.89 வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கனெக்டர் பார்த்தோம் அப்படின்னா டைப் சி போர்ட்டில் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து நோ சொல்லியிருந்தாங்கன்னா 3 ஸ்லாட் யூஸ் பண்ண முடியும். ஒரே டைமில் 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம். பட் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் எஸ்ன்றதுனால உங்களால் மேக்ஸிமம் 2 ஸ்லாட் தான் பண்ண முடியும். அதில் ஒரே டைமில் ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம். இல்லைனா 2 சிம் கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களோட கன்வீனியன்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர். மற்ற ஃபீச்சர்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து டூயல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சவுண்டு சிஸ்டம் வந்து ரொம்ப கிளியராகவும் கிறிஸ்டலாகவும் இருக்கும். இப்போ மோட்டோ ஃபோனில் எல்லா ஃபோன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ ஜாக் வந்து 3.5 இருக்குது. அண்ட் இன்டர்நெட்டுக்கான பேசிக்காக இருக்கிற வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்டர் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா IP52 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா FM ரேடியோக்கான சப்போர்ட்டும் இருக்குது. நிறைய ஃபோனில் FM வரதே இல்லை. பட் இந்த ஃபோனில் பில்டினாவே FM ரேடியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்ட் NFC வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயே வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோன்லேயும் NFCக்கான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து மற்ற ஃபீச்சர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ட்ராபேக்கை விட அட்வான்டேஜஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஜெட் ஃபோனில் இவ்வளோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையாக ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் ட்ராபேக்காக நான் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ஸோ இது வந்து யாருக்கு வந்து இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு ஒரே டைமில் 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு வேணுன்றவங்களுக்கு மட்டும்தான் இது இஷ்யூவாக தெரியும். மற்றபடி எனக்கு ஒரு சிம் கார்டு போதும், ஒரு மெமரி கார்டு ஓகே அப்படின்றவங்களுக்கு வந்து இது ஒரு ட்ராபேக்காகவே தெரியாது. ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட் ஃபோனில் 128ங்கிறது உண்மையாகவே ஒரு ஸ்டார்டிங்கில் 128ங்கிறது அதிகமான ஸ்டோரேஜ் தான். செகண்ட் வேரியண்ட்டு இன்னும் எக்ஸலண்ட்டாக 256 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். பட் இது வந்து ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும். அதாவது இஷ்யூவே தெரியாது. 2 சிம் கார்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் இது வந்து ஒரு ட்ராபேக்காக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் 4Kக்கான வீடியோ சப்போர்ட் இல்லை. ஃப்ரண்ட் கேமராவும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேக் கேமராவும் சரி, மேக்ஸிமம் வந்து ஃபுல் HD வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. 4Kக்கு வந்து சப்போர்ட் இல்லை. மோஸ்ட்லி நம்ம பட்ஜெட் ஃபோனில் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேனல் டைப்பு. ஸோ இதில் வந்து IPS பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ IPS பேனல் நல்லது தான். பட் IPSஓட AMOLED வந்து இன்னும் வந்து கொஞ்சம்
நல்ல டைப்பாக இருக்கும். பட் ஆனால் வந்து இதுவும் நம்ம ரொம்ப பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ட்ராபேக்ஸாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மோட்டோ வந்து ஒரு ப்ரீமியம் ஃபோனு. ஸோ இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதனுடைய ஃபஸ்ட் ரிலீஸ் போயிடுச்சு. இப்போ செகண்ட் ரிலீஸ் வந்து கம்மிங் 23 வருது. இன்னும் யூசர் ஃபீட்பேக் வந்து எதுவுமே வரல. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்டு ரீசெண்டாக இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா சாம்சங்கில் F15 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விவோவில் T3X இருக்குது. அதுக்கப்புறம் மோட்டோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா G64 இப்போ இந்த ஃபோன் வந்து இருக்குது. இந்த 3 ஃபோனுமே பார்த்தோம் அப்படின்னா பிராண்டட் ஃபோன் தான். ஸோ சாம்சங் ஃபேன் இருக்கிறவங்க வந்து சாம்சங் F15 நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் மோட்டோ வந்து விரும்புகிறவங்க வந்து இந்த மோட்டோ G64 வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா விவோடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா T3X இருக்குது. ஸோ அதுவும் எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் 3மே வந்து நல்ல ப்ரீமியம் பிராண்டட் கம்பெனி தான். ஸோ அதனால் 3 ஃபோனோட ஃபீச்சர்ஸுமே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து ரீசன் டு பை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிராண்டு. ஸோ மோட்டோ வந்து ஒரு ப்ரீமியம் கம்பெனி. ஸோ அதனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற அந்த லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே வந்து கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் பேட்டரி வந்து லாங் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6000 mAh கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேல எல்லா ஃபீச்சர்ஸுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பட்ஜெட் ஃபோனில் உங்களுக்கு வந்து செல்ஃபி கூட பார்த்தோம் அப்படின்னா 16 MP வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 50 வந்து மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹையும் இல்லை ரொம்ப லோவும் இல்லை, அதுவும் நல்லா தான் இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸரும் பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே வந்து மோட்டோ தான் வந்து இந்த ப்ராசஸருடைய ஃபஸ்ட்டு ஃபோன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ ரீசன் டு பை பார்க்கும்போது பிராண்டு, பேட்டரி, டிஸ்பிளே, டிசைன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பற்றிய கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.